லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். தக்காளி சாதத்தோடு நான் முட்டை கொஞ்சம் சேர்த்து பசங்களுக்காக கொடுத்து விட்டேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சோம்பு தாளிச்சிடறோம். சோம்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்குறோம். அதுக்கப்புறம் தக்காளியை நான் என்ன பண்ணேன், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்து அதை 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா செக் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன். 1க்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம ஒரு அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு போட்டோம்னா அந்த ரைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது போட்டு மூடி போட்டு ஒரு 2 இல்லைனா 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணினீங்கன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடியாக இருக்கும். அது மேலே கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் தூவி இறக்கி சர்வ் பண்ணோம்னா அருமையான தக்காளி சாதம் தயாராகிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்களேன். செம நல்லா